சொந்தங்களெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல, இப்போ தான் சொன்னேன் நான் பேச ஆரம்பித்தா தான் வண்டிங்க போகும்னு. இது எங்கே இருக்கேன்ன்ற சொல்கிறேன். நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல மாதிரி நம்ம ராக்கி கூட மறுபடியும் வந்திருக்கேன்னு. ஸோ இப்போ ராக்கியில் தான் பேசுகிறேன். நான் சொன்ன மாதிரி தான் நம்ம திருச்சியிலேருந்து லக்னோ கிளம்பியிருக்கேன். நான் நடுவில் பேசலாம்னு நினைக்கும் போது நம்ம வண்டியில் நிறைய பிரச்சனை, நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பிரச்சனைன்னு சொன்ன என்னடா பிரச்சனைன்னு கேட்பீங்க. ஸோ அது நான் லைவாக போகும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஒரு விஷயம் ஏன் வண்டியில் சவுண்டு வருதுன்னே தெரியல. அதே மாதிரி ஜாயிண்ட்டும் அடிக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நீங்களே சொல்லுங்கள். அது அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அங்கே கிளம்புனது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கிளம்பணும். திருச்சியிலேருந்து கிளம்பி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஆமாம் 11:50க்கு அங்கேருந்து கிளம்பணும். அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 12 மணிக்கு போகல வெளியே வந்தோம். வண்டி எடுத்து நான் ஸ்டாப்பாக, ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது உங்கள்கிட்ட சொன்னா இல்லைன்னு கூட நீங்கள் ஞாபகம் இல்லை. இது டைமிங் லோடு. அதாவது எப்படின்னா 25 மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருவாங்க. இந்த லோடு ஏற்றினதுலேருந்து நம்ம கையில் பில் வந்ததுலேருந்து அங்கே நம்ம போய் சேர்றது வரைக்கும் 75 மணி நேரம். அதிகபட்சம் போனால் 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தருவாங்களாம் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட கொடுத்தாங்க. இது என்னென்னா சிங்கிளாக போகிறனால, சிங்கிளானா கூட தம்பி ஒருத்தன் வரான், இருந்தாலும் சிங்கிளாக ஓட்டுறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நான் வண்டி ஓட்டுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பு ஒத்துக்கலை. எந்த தைரியத்தில் இது எடுத்தேன்னு தெரியல. இதை நான் எப்படி முடிப்பேன்னு எனக்கு தெரியல. வரும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட தான் கிளம்புனேன். அப்படியே வந்தேன். கரெக்டாக வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு முன்னாடி, திருக்கோவிலுக்கு திருவண்ணாமலைக்கு நடுவில் நினைக்கிறேன். நான் வந்த ரூட் அப்படி தான். திருச்சியிலேருந்து வந்தேன். வேப்பூரில் லெஃப்ட் இறங்கி திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, போலூர், வேலூர் இப்படி வந்து ஏறிச்சு. ஃபஸ்ட்டு பிரச்சனை நம்ம போலூர் கிட்டே வரேன். நைட்டு ஒரு 4 மணி இருக்கும். ஆனால் தூங்கலாம் தான் நிப்பாட்டு. ஃபஸ்ட் ஒரு பங்காக நிப்பாட்டின தூங்கலான்னு தூங்க முடியல. சரி கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டலாம், இன்னொரு பங்கில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. இந்த இப்போ என் படின்னு பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குன்னு. சரி இந்த சட்டை எப்படியோ போட்டுட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கேன்னு சட்டையை கழட்டிட்டு போயினேன். நான் நைட் டைமில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தானே, என்ட்ரி போடுற மாதிரி தானே. என்ட்ரி போட சொன்னாங்க. நான் போட மாட்டேன்ட்டேன். கேஸ் போட்டாலும் பரவாயில்ல நிற்கிறேன். ஆனால் அவங்க எனக்கு கேஸ் போட மாட்டேன்றாங்க. நானும் ரொம்ப நேரம் நிற்கிறேன். உனக்கு பேர் யூனிஃபார்ம் இல்லை, நீ சீட் பெல்ட்டு போடலை அப்படின்னாங்க. சார் நான் சீட் பெல்ட் போட்டு தான் இருந்தேன், அது இருட்டில் தெரியல, நான் கழட்டி தானே சார் வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் யூனிஃபார்ம் இல்லை, கேஸ் போடுறேன் நாங்கள். சரி சார் கேஸ் கூட போடுங்க, என்கிட்ட அட்வான்ஸுக்கு தான் காசு இருந்தது, இது நான் பேலன்ஸ் காசு போடலை அப்படின்னா நிற்க வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி போகுது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் இருக்குமா? 10 நிமிஷம் இருக்கும். அப்படி நிற்க வச்சு தான் வச்சுருந்தாங்க. நான் தான் பண்ணுறேன் லாஸ்ட்டாக சொல்லு அப்படின்னாங்க. இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் கேஸ் கூட போட்டுக்கோங்க, நான் காலையில் கூட கட்டிக்கிறேன் சார் அப்படின்னு. நீ எப்போ வேணால் கட்டி நாங்கள் கேஸ் போட்டு கொடுத்துறோம். நாங்கள் லைசன்ஸ் கொடுத்தேன். லைசன்ஸ் கொடுத்தா டிஜிட்டல் லைசன்ஸ் கொடுத்தேன். நம்ம பாரிவர்த்தனை ஆப்பில் நம்ம ஃபுல்லாக போட்டால் வரும்ல, நான் என்னோட லைசன்ஸ் இதில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சதுக்கப்புறம் இதுனா லைசன்ஸு, இது லைசன்ஸ் கிடையாது, நீ ஒரிஜினல் லைசன்ஸ் கொண்டு வா, உன் கார்டோட இருக்குது அது கொண்டு வா அப்படின்ட்டாங்க. சார் நான் இதான் எல்லா இடத்துலையும் இதான் சார் காட்டுறேன், பாட்டர் செக் போட்டு போது இதான் சார் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் விடவே இல்லை. லாஸ்ட்டாக உன் வண்டியில் கிளி இருக்கா அப்படின்னாங்க. யார் சார் கிளி இல்லை, வண்டியில் கிளீனர் இருக்கானா? இருக்காது சார். போ அவங்ககிட்ட தான் காசு இருக்கும், இப்போ வாங்கினோம் போ. இல்லை சார் எதுவும் காசு இல்லையா சார் அப்படின்னு. சரி ரைட் நில்லு அப்படின்ட்டு நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு வேறு டைமிங் லோடு வேறு இல்லை, இதுக்கப்புறம் நின்று பேச முடியாது. ஏன்னா இவங்க கேஸும் போடுற மாதிரி தெரில. கேஸ் போடுற மாதிரி தான் போட்டிருக்கான். நார்மல் ஒரு ரஃப் நோட்டு மாதிரி இருக்குது. அதில் பேர் நம்பரு நம்ம டீட்டெயில் வாங்குவாங்களே அந்த மாதிரி எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, டிரைவிங் லைசன்ஸு. வண்டிக்கிட்ட போயிட்டு நம்பர் பிளேட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு என்கிட்ட ஃபோனில் காட்டுறாங்க. இது பாரு இந்த கேஸ் இருக்குது, உன் மேலே எது போட்டேன் நான். சார் இது எது கரெக்டாக நீங்களே பார்த்து போட்டுருங்க, நான் எதுவும் சொல்லலை சார் அப்படின்னு. அப்பயும் விடலை. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, டேய் டைம் ஆகுது என்ன பார்த்து பண்ணிட்டு போ அப்படின்னாங்க. அப்புறமா வந்து வண்டியில் காசு வச்சுருந்தேன், இருந்தாலும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் கொடுக்காமல் இருக்க முடியல. இது மாறுமா என்னன்றது தெரியல. ஸோ நீங்களும் உங்கள் சைட்லேருந்து இதை பற்றி ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் ஒரு சில அசோசியேஷன்லாம் இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, இவங்களை அகெயின்ஸ்டாக, அதாவது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க கரெக்டான அர்த்தம் வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது. அதாவது இவங்க மேலே கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நிறைய யூனியன்லாம் நல்லா பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது யூனியன், கரெக்டான யூனியன் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி யூனியனில் சேரணும். நான் இது வரைக்கும் எந்த யூனியன்லேயும் சேரலை. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி கூட யூஸ் ஆகலை. அந்த மாதிரி ஏதாவது நல்ல யூனியனாக நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து முன்னாடி நிற்கிற ஏதாவது ஒரு யூனியன், ஒரு சங்கம், சம்திங் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நான் சேர்ந்துக்கிறேன். அந்த சங்கத்தில் சேர்த்து தான் ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லைனுக்கு போகிறத பற்றி வருவோம். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா நான் வேலூரில் வந்து நிற்கிறேன். எனக்கு வந்ததே தெரியாது. நாங்கள் இந்த இடத்துல நோ என்ட்ரி இருக்குன்றது எனக்கு தெரியாது. வாட்டினு போலூர் வந்துட்டு போலூர்லேருந்து அப்படியே பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டு போலூர்கிட்ட கரைச்சா தூக்கம் வந்துருச்சு. 2 மணி நேரம் போட்டு தூங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேலூர் நம்ம சர்வீஸ் ரோட்லேருந்து கீழே இறங்குறேன். போலீஸ்காரங்க டே கிளம்பு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா நோ என்ட்ரி கூட சொல்லலை, கிளம்பு அப்படின்ட்டாங்க. அப்போ
அப்புறம் நேராக வந்துட்டு கீழே பிரிட்ஜு கீழே யூட்டன் போட்டு வந்து அவங்களும் இல்லை மேலே போ அப்படின்ட்டாங்க. என்னடா அப்படியே மாற்றி வராங்களேன்னு வண்டி நிற்க வச்சுட்டு ஆப்போசிட்டை போய் கேட்டோம். என்னென்னா 11 மணிக்கு தான் உள்ளே விடுவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ என்னென்னா இப்போ வேலூரில் நிற்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 11 ஆக போகுது. நான் நாளைக்கு இந்த நேரம்னா நான் பார்டர் தாண்டுற மாதிரி பிளான் பண்ணி வச்சேன். அதாவது தெலுங்கானா பார்டர் பக்கம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சேன். அப்போ தான் ஈவினிங் டைமில் MP MHல போக முடியும். அதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த 11 மணிக்குள்ளே நான் உள்ளே இப்போ போனாலுமே அங்கே டிராஃபிக்கை தாண்டி சித்தூர், கடப்பா, நந்தியால், கர்னூல், அப்புறம் நம்ம அந்த ஹைதராபாத் ரூட்டு அப்படி தான் நான் இப்போ போக போகிறேன். இப்போ இது எந்தளவுக்கு முடிப்பேனா என்னன்றது தெரியல. ஆனால் இதுக்கு எதுவும் பிடிப்பாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அமௌண்ட் எதுவும் பிடிப்போம், அதாவது டைமிங் லோடுக்கு இத்தனை %க்கு அமௌண்ட் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அப்படியே கடல் மேலே பாரத்தை போட்டு போகிறோம். என்ன நடக்குன்றது தெரியல. ஆக்சுவலாக நான் 5ஆம் தேதிக்குள்ளே ரிட்டர்ன் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாகணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நவீன் ஒரு வீடியோவில் போட்டிருந்தால நான் வண்டி வாங்க போகிறேன்னு சொல்லி. ஸோ அது யாரும் மைண்ட் ஏற்றிக்காதீங்க. நான் வண்டி பார்த்தேன் தான், ஆனால் அதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறேன்னா மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் கையில் ஒரு 2 லட்ச ரூபாவது இருக்கணும் வண்டிக்கு மட்டும். அது இல்லாமல் வண்டி செலவு பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு 3-4 லட்சம் இருந்தால் தான் வண்டி எடுக்க முடியுது. நான் போனது ஃபுல் லோன் ட்ரை பண்ணி போனேன். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, ஆனால் இது பெருசாக நடக்கலை. ஸோ அதனால் நீங்கள் யாரும் செகண்ட் ஹேண்டில் எடுக்க போகிறீங்கன்னா வண்டி நிறைய இருக்குது, நல்ல வண்டியும் இருக்குது. கன்சல்ட்டிங் மூலியமாக போகாமல் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக பார்ட்டி மூலிமா போங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீ யார் மூலிமா போகிறதுக்கு பதிலாக அவங்க மூலிமா போனால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்ந்து கிடைக்கும். நான் என் வண்டியில் நான் அப்படி தான் விற்றேன். டாடா ஏசி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் அப்படி தான் விற்றேன். ஆனால் ஒரு வண்டி ஏமாந்து விற்றுட்டேன், ஒரு வண்டியில் கரெக்டாக பிளான் பண்ணி தான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி கொடுங்க, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி எபிசோடில் இது போடுறேன். ஸோ இப்போ நான் வேலூர் தாண்டி சித்தூர் அதெல்லாம் போகிறேன் இல்லையா, அதெல்லாம் நான் அப்படியே காமிச்சிக்கிறேன். நான் இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஆனால் அடுத்து நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டராக வரலாம். ஏன்னா வண்டியும் ஓட்டணும், எடிட்டும் பண்ணணும், அடுத்த லோடையும் பார்க்கணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்படியே நீங்கள் சேர்ந்தே இருங்க. நான் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். மேபி கொஞ்சம் தள்ளி வரலாம், அதுக்காக யாரும் கோவிச்சிக்காதீங்க. நான் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மணி இப்போ டைம் ஆக போகுது. நான் வண்டி எடுக்க போகிறேன், கிளம்ப போகிறேன். அடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்து சொல்கிறேன். இதுக்கு வாடகை எல்லாமே அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க. பாய்.